நிகழ்நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய ஜூஸ் சாப்பிட்றோம், நிறைய டீ காஃபி எல்லாம் சாப்பிட்றோம். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு வந்து ரொம்பவும் கெட்டு போயிடுது. நம்ம உடம்பை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு சிம்பிளாக சின்ன சின்ன விஷயங்களை நம்ம அன்றாடம் வந்து செஞ்சாலே நம்ம உடம்பை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். உதாரணமாக பார்த்திங்கன்னா இந்த அத்திப்பழம் இருக்குது பாருங்களேன். இந்த கிராமப்புறங்கள்லாம் ஒரு காலத்தில் அத்தி மரங்கள் வந்து அவ்வளோ பெரிய பெரிய அத்தி மரங்கள், அந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ காய்கள்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த அத்திப்பழத்தை வந்து பேக்கெட் பண்ணி பேக்கெட் இவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லி விற்றுட்ருக்காங்க. ஸோ இந்த அத்திப்பழத்தையாவது நம்ம வந்து சாப்பிட்றோமா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக இந்த அத்திப்பழங்களை வந்து நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த அத்திப்பழத்தில் எவ்வளோ அற்புதமான குணங்கள் இருக்குது தெரியுமா? அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஒரு தினமும் நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் ஒரு 2 அத்திப்பழ ஜூஸ் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அத்திப்பழம் நம்மளோட கல்லீரல், இதயம் இதுக்கு எல்லாமே வந்து ஒரு சிறந்தது. உள்ளே போய் நம்ம ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுல ஒரு அற்புதமான வந்து வேலை செய்கிறது அத்திப்பழம். அதாவது சாதாரணமாகவே இந்த அத்திப்பழம், உலர் அத்திப்பழம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவங்க, ஆண்மை குறைவு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து இந்த உலர்ந்த அத்திப்பழத்தை சாப்பிட்டாக்க, அதுவும் உலர்ந்த அத்திப்பழத்தை தேனில் ஊற வச்சு வச்சுருப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. ஒரு 1/4 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 300, 200, 300 அந்த விலையில் விற்கிறாங்க. இந்த உலர் அத்திப்பழம் வந்து அவ்வளோ சிறந்தது. தினமும் நைட்டில் வந்து ஒரு உலர் அத்திப்பழம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிறுநீரகம் சீராக போகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உடம்பில் வந்து இருக்க ஒரு கெட்ட கொழுப்புகள், கெட்ட அமிலங்களை வேர்வை வழியாக வந்து இது வெளியேற்றுறதுல வந்து அத்திப்பழத்துக்கு நிகரான ஒரு விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இந்த அத்திப்பழத்தை வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது கெட்ட கொலஸ்ட்ராலையும் இந்த அத்திப்பழம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்குது. ஒரேடியாக குறைக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக தேவையில்லாத கொலஸ்ட்ராலை இந்த அத்திப்பழம் வந்து குறைக்குது. வயிறு புண்ணு, இந்த நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக டீ குடிப்பாங்க. டீ குடித்து அவங்களுக்கு அதிகமாக பித்தம் இருக்கும். இந்த பித்தத்தை அத்திப்பழம் வந்து கட்டாயம் குணப்படுத்துது. இந்த இடமும் நீங்கள் வந்து கொஞ்சம் அத்திப்பழம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த பித்தம் என்பது சுத்தமாக நம்ம உடம்புல இல்லாத நம்மளை வந்து ஒரு நார்மலான வரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அத்திப்பழத்தை சாப்பிட்டாக்கா சுறுசுறுப்பாக இருக்கலாம். தினமும் நீங்கள் கொஞ்சம் அத்திப்பழங்களாவோ அல்லது ஜூஸ் போட்டோ நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுக்கு வந்து ஹெல்த் வந்து உங்களோட எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸாக இருந்தாலும் கிளியர் ஆகிட்டு ஆரோக்கியமாக உங்களுக்கு காலையில் ஏந்திரிச்சவனே வந்து ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்குது அத்திப்பழம். இந்த அத்திப்பழத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நல்ல நல்ல தகவல்கள் எல்லாம் அப்போ தான் நம்ம வந்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும். நன்றி நேயர்களே. வேறு ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன்.